வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் யாழ்ப்பாணத்தில் பேரணி. கிளிநொச்சியிலும் காணாமல் போனவர்களின் உறவுகள் உணர்வுபூர்வ நிகழ்வு. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் திருகோணமலையில் போராட்டம். நீண்டகால சுகாதார சீர்கேடு, யாழில் வெதுப்பகத்துக்கு சீல். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியில் காலை 11 மணி அளவில் ஆரம்பமான பேரணி பருத்தித்துறை வீதி, ஆஸ்பத்திரி வீதி, காங்கேசந்துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவிலடியே அடைந்தது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த பேரணி இடம்பெற்றது. பேரணியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூகத்தினர், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி கந்தசாமி கோவில் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயம் வரை பேரணி ஒன்று மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அங்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நினைவாக சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டு உணர்வுபூர்வமாக நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேசமே எமக்கு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என காணாமல் போனவர்களின் உறவுகள் கோரிக்கை முன்வைத்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள், வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். திருகோணமலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மூலமாக போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த உறவுகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி குறித்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினத்தை முன்னிட்டு குறித்த போராட்டமானது திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களது விவரங்களை திரட்டும் OMP ஆனது ஒரு ஏமாற்று நாடகம் என்றும், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்றும், சர்வதேச நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நாங்கள் கோருகிறோம் என்றும் இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். ஈகைச்சுடரினை ஏற்றியும் அழுகுரல்களை முன்வைத்தும் நீதி கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருக நிலை ஒன்றும் இதன்போது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சங்கானே சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடந்த சில நாட்களாக உணவு உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையங்களை தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வாரம் சுழிபுரம் பிரிவு பொது சுகாதார பரிசோதகர் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களால் ஏற்கனவே வழங்கப்பட்ட குறைபாடுகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை செய்யாத உணவு கையாளும் நிலையங்களை இனங்கண்டு பரிசோதனை நடவடிக்கையினை அவர்கள் மேற்கொண்டனர். இதன்போது நீண்ட காலமாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வெதுப்பகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வெதுப்பக உரிமையாளருக்கு எதிராக சுழிபுரம் பொது சுகாதார பரிசோதகரால் நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. நேற்றைய தினமே அந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் வெதுப்பக உரிமையாளருக்கு மொத்தமாக 24,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்ததோடு வெதுப்பகத்தை குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை சீல் வைத்து மூடுமாறும் உத்தரவிட்டுள்ளது.